அப்போ இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்த, அதுதான் நான் 32ஆம் அதிகாரத்தில் நாம் உபாகமத்தில் வாசித்தோம். கண்டுபிடித்தேன் நான், அவர் அவனை என்ன செய்தாராம்? நடத்தினாராம். அப்போ இந்த 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லும் போது, அவர்களை வழி நடத்துவேன், நானே அவர்களை நடத்துவேன். அப்போ இந்த மாதம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறதான அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது ரொம்ப ஆழமாக யோசித்து பார்க்கணும். He has taken the responsibility. நம்மை நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பை அவர் எடுக்கிறார். அவர் நடத்துகிற பாதைகள் எப்படிப்பட்ட பாதையாக இருக்கும்? மிக அழகாய் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்போ அவர் நம்மை நடத்துகிற விதமே கடினமான பாதைகள் அல்ல. ஒருவேளை கடினமான பாதைகளைப் போல பார்க்கறது இருந்தாலும், அந்த கடின பாதைகளை ஊடாக நம்ம நடத்தும் போது அது ஒரு செவ்வையான பாதையாக இருக்கும். நான் அதை குறித்து யோசித்தேன். இந்த மாதம் தேவன் எப்படிப்பட்ட பாதையிலே தேவன் நம்ம நடத்தி செல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, முதலாவது அது ரொம்ப பிடிச்ச வசனம், அந்த வசனம் 32:1, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். யாராலாம் சொல்லுமே? இந்த மாதம் யார் நடத்துவாரா? கர்த்தர் ஒருவரே. ஏனென்றால் அநேக விதமான நாம் கடந்து போகிற பாதைகளிலே நம்மளை சோர்வடைய செய்யக்கூடிய, நம்மளை மனமடிவாக்கக்கூடிய, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம் முன்னோக்கி செல்லக்கூடாத தடைகள் உண்டாக்கக்கூடிய பல காரியங்கள் நம்முடைய லைஃப்பில் வருத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது சந்தோஷமாக தான் புறப்பட்டாங்க. ஆனால் கானானு போகிற வரையிலும் பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான தடைகள், பலவிதமான கசப்பு நிறைந்த மாறாக்கள். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலும் அவர்களை இடராதபடிக்கு அவர்களை நடத்தினதுக்கு காரணம் கர்த்தர் சொல்கிறார், நானே அவர்களை நடத்தினேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின கர்த்தர் இந்த காலவேளை நமக்கும் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவனை என்ன செய்கிறார்? வழி நடத்தினார். உபாகமம் 32:12 பார்க்கலாம். கர்த்தர் ஒருவரே அவனை என்ன செய்தாராம்? வழி. அப்பா என்ன சொல்ல விரும்புகிறார் கர்த்தர்? இந்த ஜூலை மாதம் மாத்திரமல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் உங்களும் என்னையும் நடத்துகிறதான அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரை நடத்துவார். அப்போ அவர் நடத்தினால் நம்ம எப்படிப்பட்ட பாதையில் நடத்துவார் என்றால், வாசித்தீங்கன்னா நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 48ஆம் வசனம் என்று நினைக்கிற வாசிங்க பார்ப்போம். உபாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 48ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மன்னிக்க வேண்டும், சரிக்க வேண்டாம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே மிக அழகாக ஒரு வார்த்தை எலியா ஆபிரகாம் ஊழியக்காரன் சொல்லுகிறான். வாசிங்க பார்ப்போம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானன் குமாரனுக்கு குமார்த்தி அவர் குமாரனுக்கு கொள்ள எப்படி நடத்தினாரா? என்னை நேர் வழியாய் நடத்தின தேவன். நேர் வழியாய் நடத்தின தேவன். என்ன ஒரு சாட்சி பாருங்க. So what is great testimony the servant of Abraham. ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் கொடுக்கிற ஒரு அற்புதமான சாட்சின்னு, என் வாழ்க்கையில் அநேக குறுக்கீடுகள் இருந்தது, அநேக தடைகள் வந்தது, அநேக காரியங்கள் கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் அவர் என்னை நடத்தினதுனாலே என் வழிகளில் இடராதபடிக்கு, என் பாதைகளில் யாதொரு தடைய வராதபடிக்கு அவர் என்னை நேர் வழியாய் நடத்தி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கய்யா. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒருவரே உன்னை நடத்துவார். ஆனால் அவர் நடத்துகிற பாதை எந்த பாதை என்றால், உன்னை நேரான பாதையில் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. 2வது வாசிக்கும் போது நான் விவரிக்காதபடிக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அங்கே தேவன் எப்படி நடத்தினார் இஸ்ரவேலர்களை குறித்து ஒரு வார்த்தையை மோசேஸ் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 29ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். எப்படி நடத்தினேன்? சில நேரத்தில்
ஏன் கர்த்தர் நம்மளை வனாந்தரத்தில் நடத்தும்? கொஞ்சம் நல்லா அழகாக புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் இடையில நல்ல பசுமையான இடங்கள் நம்ம நடத்தலாம். ஆனால் சில நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில வனாந்தரத்தின் பாதைகள் நடத்துவார். கேட்கறதுக்கு நமக்கு என்னையா 8 1 என்ன சொல்கிறாங்க, வனாந்திரம் சொல்கிறாங்களா? ஆனால் ஒன்று பாருங்களேன், நம்முடைய லைஃப்பில் வனாந்திரம் என்ற ஒன்றை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? அதுதான் அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. அப்போ தேவன் யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளணும்னா நமக்கு வாழ்க்கையில் சில வனாந்திர பாதை நமக்கு தேவை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை சும்மா வனாந்திரத்துக்காக அனுப்பல, அந்த வனாந்திரத்தில் வைத்து அவர் யார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் யார் என்றும், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றும், அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்றும், அவருடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்றும் நீங்களும் நான் அறியணும். யோசித்து பாருங்க, ஆகார் வனாந்திரத்தில் வந்ததுனால தான் தேவனை யாரை அறிந்தால், என்னை காண்கிற தேவனாய். அவன் சொல்றாய், நீர் என்னை காண்கிற தேவனையா. ஆபிரகாம் வீட்டில் இருந்தவருக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல. வனாந்திரத்தில் வந்த பொழுது என்ன ஆண்டவரே வனாந்திரம் வந்து விட்டதுன்னு பார்த்தா, அந்த வனாந்திரத்தில் வைத்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் மாறான்கிற இடத்துல வர்றாங்க. மோசே பார்க்குற, இதுக்காக நான் கொண்டு வந்தீங்க, எதுக்கு என் லைஃப்பில் ஒரு மாறா? அந்த மாறா என்கிற ஒன்று வராதிருந்தால் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் ஒரு 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 மதுரத்தை அவர் ருசி பார்த்துருக்கவே முடியாது, இல்லையா? ஒரு மதுரம் கர்த்தருக்கு விரும்புகிறார். God want to shows what is the tasteness, அந்த மதுரத்தினுடைய ஸ்வீட்னஸை, அந்த மதுரத்தினுடைய இனிமையை நம்ம அறிய வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? ஒரு மாறாவை கர்த்தர் அனுபவிக்க இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லும்போது அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் இந்த மாதம் அப்படி விரும்புகிறீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லாமே. அப்படி என்றால் கர்த்தர் எங்களை நடத்தணும். கேட்கலையே, வனாந்திரம் உடனே நீங்கள் கற்பனைகள் வேற எங்கேயோ போயிடக்கூடாது. வனாந்திரம் என்று சொன்னாலே நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் அது கர்த்தர் தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிற ஒரு இடம். ஆமென். என் தேவனுடைய வல்லமையே, பெரிய வல்லமையை நான் ருசி பார்க்கிற இடம், தேவனுடைய மகிமை காண்கிற இடம். இஸ்ரவேல் ஜனங்களோட பிரயாணத்தில் எல்லாம் வாசித்து பாருங்களேன். வனாந்திரத்தில் கூடாரத்திலோட மகிமை இறங்கினது, வனாந்திரத்தில் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய மேகத்தை கண்டார்கள் என்று வனாந்திரம் என்ற வரத்தில் எல்லாம் ஒரு மகிமை பார்ப்பார்கள். வனாந்திரம் வருகிற இடத்துல எல்லாம் ஒரு மேகத்தை பார்க்கிறார்கள். வனாந்திரத்தில் வருகிற இடத்துல எல்லாம் ஒரு தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறார்கள். அப்போ இந்த வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை வனாந்திரத்தை நடத்தினது மாத்திரமல்ல, அந்த வனாந்திரத்தில் வச்சு என்ன செய்கிறாரா? ரொம்ப அருமையான வார்த்தை, உங்கள் பாதரட்சைகள், உங்கள் வஸ்திரங்கள் என்ன செய்யலை, பழமையாய் போகவும் இல்லை, உங்கள் கால்கிற பாதரட்சைகள் பழைதாய் போகவும் இல்லை. நீங்கள் அது கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சை மதுவும் குடிக்கவும் இல்லை, நீங்கள் இவ்விடத்துக்கு வந்த போதும் இல்லையா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த வனாந்திரத்தை வைத்து எப்படியெல்லாம் அவங்கள நடத்தினார். அப்போ இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், தெய்வங்களை நேர்வழியாய் நடத்துகிறது மாத்திரமல்ல, ஒரு சில வனாந்திரங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தினாலும் நீங்கள் சொல்லணும், இதை கர்த்தரின் வாழ்க்கையில் அனுமதிக்க காரணம் என் வாழ்க்கையில் அவர் தேவன் என்பதை, அவரே என்னை நடத்துகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. மாத்திரமில்லை, இன்னொரு வசனத்தில் வாசிக்கும் போது 58 அதிகாரத்தினுடைய 11 வசனத்தில் எல்லாம் தெரிந்த வசனம், நாம் அடிக்கடி நாம் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை தெரியுமா? கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி. ஒரு ஆமென் சொல்லலாம் இல்லையா? எப்படி நடத்துவாரா? ஏதோ இந்த 1ஆம் தேதி மாத்திரம் இல்லை, ஏதோ இந்த ஒரு வாரம் மாத்திரம், இந்த ஒரு மாதம் மாத்திரம் இல்லை, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நித்தமும் என் தேவனுடைய வருகை மட்டும் உங்களை நடத்துகிறவர் யார்? கர்த்தர். அப்போ அவர் நம்மை நடத்தும் போது என்ன நடக்கும்? நேர்வழியாக நடத்துகிறார்,
வனாந்தரத்தில் நடத்தி அவரே தேவன் என்று என்ன செய்கிறார்? அறிய செய்கிறார். இந்த இடத்துல சொல்லும்போது நான் நித்தமும் ஒன்று நடத்திட்டு என்ன செய்வேன் தெரியுமா? மகா வறட்சியான காலங்கள் உலகத்தில் வந்தாலும் உன் ஆத்மாவை நான் திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை நடத்தினால் அவர் உலக அந்த அந்த நடத்துகிற பாதையில் எல்லா இடங்களும் வறட்சி இருக்கலாம். சாரி பார்த்து ஒரு விதை லைஃப்பில் அதை பார்க்கலாம். எல்லா இடங்களையும் வறட்சி, எல்லா இடங்களும் பஞ்சம். ஆனால் ஒரு வீட்டில் மாத்திரம் அப்பம் இருந்து கொண்டே இருக்குது. நல்ல நினைக்கிறேன், அவன் மாத்திரம் சாப்பிட்ருக்க மாட்டான், அவன் வீட்டார் மாத்திரம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வந்திருப்பான். ஏன்னா தெரியுதுல்ல இந்த வீட்டில் என்ன இருக்குது, அப்பம் இருக்குது. இங்கே அப்பம் அப்படியே அமுத சுரப்பிலும் எடுக்க எடுக்க வந்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக ஊரே வந்து இருக்கும். அப்போ வறட்சியான காலங்களிலே இவளுடைய ஆத்துமா செழிக்க செய்தார், இவளுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைய செய்தார். என்ன காரணம்? தேவன் சொல்லுகிறார், அவர் நம்மை நடத்துகிற இடத்துல வறட்சி இருந்தாலும் அங்கே ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுப்பார். ஈசாக்கை யோசித்து பாருங்க. அந்த வார்த்தை அடிக்கடி நான் யோசிப்பேன். பஞ்ச காலத்தில் எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லாம, இன்னும் சொல்லப்போனால் வறட்சியான காலத்தில் ஜனங்கள் அதே வறட்சியான காலம் என்று சொல்றாங்க. ஆனால் ஈசாக்குடைய லைஃப்ல 100 மடங்கு ஆசீர்வாதம் வருது. நம்முடைய தேவன் அதுதான் ஐயா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வருது, அதில் எனக்கு ஆசீர்வாதம் வந்தால் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எல்லா இடத்துல வறட்சி, அவைகள் மத்தியிலே நான் ஆசீர்வதிக்கப்படும் போது அதில் தான் ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆக இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், உன் குடும்பத்தை நடத்துவார், உன் பிள்ளைகளை நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது நடக்கிறது காரியம் என்ன? உன் ஆத்துமாவை என்ன செய்கிறார்? திருப்தி ஆக்கி உன் லைஃப்பை உலகத்தில் தேவன் ஒரு சாட்சியாக வைக்க போகிறார். ஆமென். என்ன சாட்சி? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீர் ஊற்றை போல அவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை வைப்பார். இதெல்லாம் ஏதோ நீங்கள் முக்கியமான பிறந்த நாளில் சொல்கிற வசனம் இல்லை, கல்யாண நாளில் சொல்கிற வசனம் இல்லை. தினந்தோறும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. ஆமென். சொல்லாமே. அல்லேலூயா. அப்போ கர்த்தருனை நடத்தணும், உலகம் நடத்தக்கூடாது, உலக மனுஷன் நடத்தக்கூடாது, உலகத்தாருடைய ஆலோசனை இருக்கக்கூடாது இல்லையா? ஆண்டவர் ரொம்ப அழகாக 1ஆம் சங்கீதத்தை சொன்னார், துன்மார்க்குடைய சொல்லுங்களேன் ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தர் உங்களை நடத்துகிற அந்த பாதையில் நீங்கள் வந்தால் உங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலாக ஒரு தோட்டத்தை அருகே ஒரு நீர் ஊற்று இருக்குமானால் அந்த தோட்டம் செழிப்பாக இருக்கும் இல்லையா? வற்றாத நீரூற்று செழிப்பாக இருக்கும். அப்போ நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? நாம் காய்ந்து போன வறண்டு போன ஒரு வாழ்க்கையாக வாழ்வது கர்த்தர் அழைக்கலை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை 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 என்று அப்படிப்பட்ட பாதை இருக்கும்படி அழைக்கலை. முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் என்னுடைய வாழ்க்கையை இப்படி தான் வைக்க விரும்புகிறார். அவர் என்னை நடத்துவார் என்றால், உன்னை அவர் நடத்துவார் என்றால், உன் குடும்பத்தை அவர் நடத்துவார் என்றால், உன் பிள்ளைகளை அவர் நடத்துவார் என்றால், அவர் நடத்துகிற பிள்ளைகளுடைய லைஃப்பை கண்டால் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எல்லாம் யோசித்து பாருங்க. தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் நடத்தப்படுகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் உலகத்து முன்பதாக, சமுதாயத்து முன்பதாக அவர் வற்றாத நீர்வூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அவர் செழிக்க செய்வார். ஆக இந்த மாதம் நித்தமும் அவர் உங்களை நடத்துகிறபடினாலே, நித்தமும் அவரே உங்களை நடத்த போகிறதுனால உங்களோட லைஃப்பை கர்த்தர் செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அது மாத்திரமா? அதே வசனம் அந்த அந்த அது இதுக்கு நேராக போனால் போய்கொண்டே இருக்கலாம், பட் ஜஸ்ட் நேரம் இல்லாதபடினால அடுத்த வசனத்தை அடுத்த வார்த்தைக்கு நிறைய போக விரும்புக. அந்த எரேமியாவில் 31ஆம் அதிகாரத்தினுடைய இல்லையா 31ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது வாசிங்க. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் தீவில், சரி அதுக்கு கீழே நீங்கள் வாச, ஒரு மெய்ப்பெண் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை என்ன செய்வாராம்?
காப்பார். எல்லாம் சொல்லுங்க, காப்பார். எனக்கு ஒன்று, அது காக்கிற தேவன். எல்லாத்தையும் நேரம் இல்லை. ரெண்டாவது சொல்றாரு இல்லை, அது 11 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு அவன் நீங்களாக்க என்ன செய்கிறா, விடுவிக்கிறான். அப்போ இந்த மாதம் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, நான் உங்களை நடத்துவேன், நான் உங்களை காத்துக்கொள்வேன். 3வது கர்த்தர் சொல், நான் உங்களை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்புகிற வார்த்தை 12ஆம் வசனம். அந்த 12ஆம் வசனத்தில் 2ஆம் வரியில் ஒரு வார்த்தை வருகிறது. அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். அப்போ இந்த மாதம் அவர் நம்மை நடத்துகிற மாதம் மாத்திரமல்ல, இந்த மாதம் அவர் நம்மை காத்து கொள்கிற மாதம். அவர் ப்ரொடெக்ஷன் மாத்திரமல்ல, நாட் ஓன்லி தி கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பை த ப்ராவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவர் நம்மை காத்து கொள்கிற தேவனாய் மாத்திரமல்ல, அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருப்பார். அது கொஞ்சம் எல்லாம் நிறைய காரியத்தை பைபிளில் பார்க்கலாம். எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மை என்ன செய்வார், விடுவிப்பார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரா, அருளுவார். எல்லாம் சொல்லுங்க, அருளுவார். ஆமென். இந்த மாதம் அவர் சில காரியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு ஆமை, அதுக்காக ஒரு ஆமைன்னு சொல்லால் ஹல்லேலூயா. அவர் சில காரியங்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த மாதம் அவர் கொடுக்க போகிறார், நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அப்போ அவர் என்ன கொடுக்க விரும்புகிற நிறைய காரியத்தை பார்த்தேன். அதில் ஒன்று என்னவென்றால், நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 28ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் சொல்லப்படும் போது மிக அற்புதமான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். தேவன் ஆதியாகம புஸ்தகம் 28:4 தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியா தங்கியிருக்கிறதுமான தேசத்தை நீ சுதந்திர கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. வாட் a beautiful word. ஆண்டவர் சொல்றாரு, தேவன் அருளுவார். அவர் என்ன அருளாரா, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அவர் தந்தருளுவார். ஹல்லேலூயா. நாம் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமை தேவன் அழைத்த போது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார், ஒரு பிளானோடு அழைக்கிறார். அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான். அவனை தேவன் அவனை அழைத்து கொண்டு வருகிறார். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறார், என்டைஸ் பண்ணுறாரு. உனக்கு பிள்ளை இல்லை, 75 வயசாகிடுச்சு, ஆனால் உன்னொரு பிள்ளையை தருவேன். உன் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். பூமியில் சந்ததிகள் எல்லாம் உன் மூலமாய் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம்னு வந்தாலே உனக்கு உள்ளதான் என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இப்படி அப்படியே ஆசீர்வாதத்தை வாரி கொடுக்கிறாரு. ஆபிரகாம் தலைக்கால் புரியல, இப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறாரா சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினச்சிருப்போம், இது ஆபிரகாம் என்னதான் செஞ்சான், அவன் கர்த்தர் மேல் அவ்வளோ நம்பிக்கை, அவளை என்னதான் சிலரை பார்த்தா பொறாமையாக இருக்கும். எல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து வைப்பார். வில் ஹேவ் a lot of question. அவன் மாத்திரம் கர்த்தர் என்னதான் அவன் மேலே பிரியமோ தெரில. நான் சில இடத்துல பார்ப்பேன், சில பார்த்து சொல்லுவேன், ஐயோ சிலர் பார்த்தா ஏராளமான கிருபையை கொடுப்பார். அவங்க முட்டி போட்டு ஜெபிச்சா உடனே பதில் வந்துடும், ஆச்சரியமாக இருக்கும். அதுபோல் தான் ஆபிரகாமுக்கு அவர் கூப்பிட்டு அழைச்ச உடனே அவன் வந்துட்டான். அவனுடைய கீழ்ப்படுதலை பார்த்தார், ஆசீர்வாதத்தை வாரி வணங்கிட்டார். ஆனால் அநேகருக்குள்ள கீழே ஆபிரகாம் உண்டிதான விசேஷம் சொன்னால் ஆண்டவர் சொல்ற, இல்லை, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் பரதேசியாக தங்குகிறமான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் சரி உன் சந்ததிக்கும் சரி அவர் அருளுகிற தேவனாக இருக்கு. அதை அப்படியே கிராப் பண்ணுங்க, அந்த வாக்கத்தை அப்படியே பிடிச்சுக்கணும். எஸ், இஃப் இட் இஸ் ட்ரூ. சில அதெல்லாம் அந்த பழைய பாட்டை கொண்டாந்து புதிய இன்னும் சொல்லப்போனால் என்ன தெரியுமா, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததிகளாகிய உனக்கும் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ எதை அருளுவாரா இந்த மாதம், எதை அருள்வாரா,
ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 65 சங்கீதத்தினுடைய 5 வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படும். சங்கீதம் 65 வாசிங்க. 65:5 வாசிங்க. பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே என்று சொல்லிட்டு கீழே சொல்றாரு, எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். ஒரு ஆமென் சொல்லாமா? எதை ஐயா, நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தை அருளுகிறவர் மாத்திரமல்ல, இங்கே சொல்ல அவரை நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற. அப்போ இந்த மாதம் அவர் சொல்லுகிறார், நீதி உள்ள உத்தரவை நான் உங்களுக்கு அருளுவேன். ஏசாயா 30 19 வசனத்தில் வாசிக்கும் போது, உன் கூப்பிடலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு என்ன செய்வாரா? அருளுவார். அப்போ தேவன் இந்த மாதத்தில் கத்த சொல்லுகிறார், உனக்கு நீதி உள்ள ஒரு பதிலை அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையே நம்பணும். ஆமென். அவரே நாம் நம்பும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை வேறு எதிலும் இருக்கக்கூடாது, யார் பேரிலும் இருக்கக்கூடாது, எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடாது. அவரே நான் நம்புகிற நம்பிக்கையா இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு. ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னமா? அவர் இறங்கி அதை கேட்ட உடனே. ஹல்லேலூயா. என்னவா சொல்லுங்க சத்தமா? கேட்கலையே. அதை எதை 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 கேட்கல? யாருடைய கூப்பிடுதலை? அப்படி சொல்லுங்க. யாருடைய கூப்பிடுதலை? என்னுடைய கூப்பிடுதலை. இது யாருக்கோ சொல்றதில்ல, இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடுகிற உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு 10 நாள் கழித்து. அப்படியா? இல்லை இல்லை, நீ கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டுட்டாரு, ஆனால் 1 மாசம் கழித்து. அப்படியா? இல்லை. ஹல்லேலூயா. ஓ ரமாஷியாந்தனையா. அதை கேட்ட உடனே இந்த மாதம் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்ட உடனே அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி நல்லா உற்சாகத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கேட்ட உடனே அந்த நம்பிக்கை இருக்கட்டும். இந்த நம்பிக்கையோடு போங்க, இந்த சந்தோஷத்தோடு போங்க. ஏனென்றால் யார் கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுகிறவர் யார் தெரியுமா? நீ நம்புகிற உன் நம்பிக்கையா இருக்கிற உன் கர்த்தர். ஹல்லேலூயா. யாராவது கேட்டா உன் தேவன் யாருப்பான்னு கேட்டா, நான் நம்புகிற என் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தர் அவர்தான். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அவரே நம்பிக்கை. அவரே நான் நம்புகிற என் நம்பிக்கையா இருக்கிறார். தினந்தோறும் சொல்லுங்க, தினந்தோறும் காலையில் பேசுங்க. ஆண்டவரே நான் நம்புகிற நம்பிக்கை நீரே. ஆண்டவரே நான் நம்புகிற நம்பிக்கையே. நான் கேட்ட உடனே, நான் கூப்பிட்ட உடனே எனக்கு மறு உத்தரவு அருளுகிற கர்த்தர் நீர் என்று சொல்லுங்க. அதை விசுவாசிங்க. தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனபுத்திரன் அல்ல. நிச்சயமாகவே அவர்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அநேக வார்த்தையில் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நாம் முடிப்போம். 68 சங்கீதத்தினுடைய 35 வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு நல்ல வார்த்தை பார்க்க வாசிங்க. 68 சங்கீதம் அதனுடைய 35 வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நல்ல இந்த சைடில் நல்ல ஒரு ஆமென் சொல்லலையே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் such a powerful word. இங்க என்ன அழகாய் கர்த்தர் சொல்லுகிறாப்பாங்க. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து யாராய் விளங்குகிறாரா? பயங்கரமானவராய் விளங்குகிறாரா? அவர் சொல்லுகிறார்,
இஸ்ரவேலின் தேவன் அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய ஜனங்கள்லாம் யாரு கேட்கலையே, நான் தான். ஆமென். அவர் சொல்றாரு தம்முடைய ஜனங்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரா, பலனையும் கொடுக்கிறாரா, சத்துவத்தையும் கொடுக்கிறாரா. ஸ்ட்ரென்த் அண்ட் தி பவர். உன் வாழ்க்கையில பலனும் உண்டு, உன் வாழ்க்கையில சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார் இல்லையா. குழி முசலை குறித்து ஒரு வார்த்தை அழகா நீதிமன்ற சொல்லப்படுது. குழி முசல் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்து அதுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஜந்து அதை குறித்து கர்த்தர், அது சத்துவமற்ற ஜந்து, அதுக்கு பலனே இல்லை, சத்துவமே இல்லை. சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் அதற்கு ஒரு பலனை, என்ன பலன், கண்மலையிலே நோண்டக்கூடிய ஒரு பலன். அல்லேலூயா. எதை நோண்டுறது, சத்தமா சொல்லுங்களேன். மணல் உள்ள இடத்துல நோண்டுறதுக்கு ஒரு பலன் தேவையில்லை. ஆனால் என்ன அழகா ஆண்டார் அன்றில், அது சத்துவமற்ற ஜந்து. ஆனால் அந்த சத்துவமற்ற ஜந்திற்கு கர்த்தர் கொடுக்கிற பலன் கண்மலையையே நோண்டக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ஞானம், தேவனுடைய மகிமை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சத்துவம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு சொல்ற ஒரு வார்த்தை, என்னத்தை அருளுகிறாரா, தம்முடைய ஜனங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சத்துவத்தை அருளுகிறவர், உங்களுக்கு பலத்தை அருளுகிறவர். அவருடைய சத்துவம் எதற்கு, அதுக்கு பலன் எதுக்கு என்று நிறைய காரியம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலே அவர் நமக்கு பலனாக இருப்பார். நம்மை சோர்ந்து போகிற நேரத்திலே அவர் நம்மை சத்துவத்தால் நிரப்புவார். சத்துவமும் பலனும். ஆங்கிலத்தில் என்ன இருக்குது, அது வாட் இட் சேஸ் இன் இங்கிலீஷ்? இங்கிலீஷ் பைபிள் வசனம் எடுக்கலையா? அப்படி தான் இருக்கணும். 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் இல்லையா, வல்லமையும் சத்துவமும் பலனும் இல்லையா. அவ சத்துவம் என்றால் ஒரு வல்லமை, இஸ் அ பவர், ஸ்ட்ரென்த். அப்போ நமக்கு ஸ்ட்ரென்த்தும் உண்டு, வல்லமையும் உண்டு. இந்த ரெண்டுத்தையும் கர்த்தர் இணைத்து கொடுக்க காரணம், இந்த மாதம் நம்ம ஜெயத்தின் பாதையில் நடக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சோர்வாதைந்து போகக்கூடிய 1000 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிசாசு கொண்டு வந்தாலும், தேவன் நம்மை சத்துவத்தினாலும் பலத்தினாலும் அவர் இடைக்கட்டவர். பவுலுக்கு வர பாருங்க, அவன் சரித்திர ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. அவன் சொல்றான், இது சாத்தான் என்னை குட்டுகிற முள்ளா இருந்துச்சு. உடனே ஆண்டவர், எவ்வளோ பெரிய முள்ளுப்பாது கேட்டாரா? கேட்கலையே. எவ்வளோ நாளாக குத்துதுன்னு கேட்டாரா? இல்லை. எப்படி ரொம்ப வலிக்குதான்னு கேட்டாரா? புரியலையே. நம்மளாக இருந்தால், ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியும், வலியும் என்ன சொல்லுவாங்க, இல்லையே யாருக்கு. ஒரு பழமொழி இருக்குதேம்மா, வலியும் வேதனையுமா. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. அப்படி வரும். ஓகே, ஏதோ ஒன்று அவனுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் நம்மளா தான், நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க பாஸ்டர், உங்களுக்கு தெரியும். அவனும் படுற வலிக்கிறவனுக்கு தான் அதன் வேதனை தெரியும் இல்லையா. அவனுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம உட்காந்து ஆண்டவரே என் வலியை பாரும், என் வேதனையை பாரும், என் கஷ்டத்தை பாரும், எனக்கு குடிய முடியல, என்னால் நிமிர முடியல, காலை நீட்டினா மடக்க முடியல. மடக்கனா நம்ம எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ஆண்டவர் இந்த எக்ஸ்பிளனேஷனே கேட்க மாட்டார். பவுல் போய் கேட்குற, ஆண்டவரே என் சரித்திரம் ஒரு முள் கொடுக்கப்பட்டுக்கிறது, அதை என்னை குட்டுக்கிற சாத்தானுடைய முள்ளா இருக்குது. ஐயோ பவுலே, உன் வேதனை நான் அறிந்திருக்கிறேன், நீ படுற கஷ்டம் தெரியும், அந்த முள் உன்னை எப்படிலாம் குத்துது தெரியும், அது எவ்வளோ பெரிய முள்ளுன்னு தெரியும். இதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இவன் ஹிஸ்ட்ரி சொல்கிறான், கர்த்தர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அது போதும். அது எவ்வளோ பெரிய முள்ளுன்ற எனக்கு வேண்டாம், அது எவ்வளோ வலியை கொடுக்கறதுலாம் வேண்டாம். என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலன், என் சத்துவம் உனக்கு இருக்கும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு அதை தான் சொல்லுகிறேன். இந்த மாதம்
அவருடைய சத்துவத்தையும் அவருடைய பலத்தையும் அவர் உங்களுக்கு அருளுவார். அவருடைய சத்துவத்தை கொண்டு அவருடைய பலத்தை கொண்டு 1000 சிங்கங்கள் வந்தாலும் நீங்கள் அவைகளை ஜெயிக்க முடியும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல இந்த மாதம் அவர் கொடுக்கிற சத்துவத்தை கொண்டு அவர் அருளுகிறதான பலத்தை கொண்டு சகலவற்றை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அல்லேலூயா. அந்த கடைசி அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். எரேமியாவிலே வாசித்தோம். என்ன வாசித்தோம் கேட்கலையே? அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை காத்துக்கொள்வார், அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? விடுவிப்பார், அவர் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அவர் அருளுவார். இந்த வார்த்தைகளை ஒருபோதும் மறக்காதுங்க. தினந்தோறும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. இது யாருக்கோ கொடுக்கிற வார்த்தை இல்லை, எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. This word belongs to me and to my family and to my generation. ஏனென்றால் அந்த உபாகமத்தில் வாசித்தோம் அல்லவா, நான் கர்த்தருடைய பங்காய் இருக்கிறேன். அல்லேலூயா. யார் கர்த்தருடைய பங்கு? சத்தமா சொல்லுங்களேன். உலகத்தின் பங்கு அல்ல, நான் கர்த்தருடைய பங்கு. அவருடைய சொத்து, அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய 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 என்ன சொல்லலாம், அவருடைய சொத்தா இருக்கிறோம். ஹிஸ் ப்ராப்பர்ட்டி, அவருடைய பங்கு. சொல்லுவாங்களா சொத்து பங்கு பிரின்னு சொல்கிறாங்களா? அது போல் கர்த்தர் இந்த பங்கை பிரிச்சுட்டார். பறித்து நம்முடைய பங்கு கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. நம்ம யாருடைய பங்கை எடுத்துக்கிட்டாரு? கர்த்தருடைய பங்கை. நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருப்பான், 5 பேரில் நம்ம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டுப்போம். 4 பேரை கர்த்தர் விட்டு கொடுத்தாரு. உன்னை அவருடைய பங்காய், அவருடைய சொத்தை அவர் பிரித்து எடுத்துக்கொண்டார். அவருடைய பங்காய் நாம் இருக்கிறதுனால கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கற்களை மூடி, ஆண்டவரே நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் வாழ்க்கையில நிறைவேறு போகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே நீதிகளை நடத்த போகிறீர். கர்த்தர் ஒருவரே நேரான பாதைகளை நடத்த போகிறீர். கர்த்தர் ஒருவரே தகப்பனே எங்களை பாதுகாக்க போகிறீர். கர்த்தர் ஒருவரே ஆண்டவரே நீர் எங்களை எல்லா காரியத்தை விடுவிக்க போகிறீர். கர்த்தர் ஒருவரே தேவன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு அநேக காரியங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சத்துவத்தை, பலத்தை நீர் எங்களுக்கு அருளப் போகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துக. இந்த வார்த்தைகள் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லலாமே.